உன்னிடம் பொய் உரைக்க வேண்டும். நீ சூரிய குடும்பத்தின் இனி பயிற்சியை துவங்கலாமா? என்னவாயிற்று? ஏன் நின்று விட்டாய்? ஒன்றுமில்லை. அந்த சனி இங்கு இல்லவே இல்லை. நான் அறிவேன், தாங்கள் என்னுடைய கற்பனை மட்டுமே. புரிந்ததா? தேவி, கலை என்பது யாதெனில் அது கற்பனையின் வெளிப்பாடாகும். யமி, என்னவாயிற்று? ஒன்றுமில்லை. நீ உன் கலைகளிலேயே கவனத்தை செலுத்து. நான் கற்பனையாகவே எடுத்துக்கொள்கிறேன். தந்தையே, நீ என்னை எந்த அளவுக்கு மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளாய் என்பதை நீ அறிய மாட்டாய். அந்த நாள் நெருங்கிவிட்டது. நடக்கும் என்பதை அந்த குலமற்ற சனி புரிந்து கொள்ளுவான். மகளே, மானமோ நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக விளங்குகிறது. இந்த இரு தத்துவங்களும் இன்றி கந்தர்வர்களின் வாழ்க்கை அடிப்படையற்றதாகிவிடும். இல்லையா? உனக்கும் சூரியபுத்திரன் யமனை பிடித்து விட்டதாக தோன்றுகிறது. அதன் பிறகு அனைத்தும் தானாகவே நடைபெறும். நாம் நமது மனதில் எதை ஏற்கிறோம்? மனதின் விருப்பத்தை வெளிக்காட்டியே ஆக வேண்டும். தந்தையே,